அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்கே தமிழ் யூடியூப் சேனல். மீண்டும் ஒரு வீடியோல உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த மாதம் பிப்ரவரி மாதத்திற்கான விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை இதழ் இணைய இதழ் வெளியாகி இருக்கிறது. இந்த இதழ்ல நான் ஒரு கட்டுரை வழங்கி இருந்தேன். விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை இதழுக்காக நான் இந்த மாதம் ஒரு கட்டுரை வழங்கியிருந்தேன். அந்த கட்டுரையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். செவ்வாய் கிரகத்தில் குடியேறுவோம் அப்படிங்கிறத இதழ் ஆசிரியரே தலைப்பா வச்சு விட்டாரு. இந்த இதழில் மற்றபடி பூமி நம் பூமி நம் வீடு, ஃபாரடே கூண்டு விளைவு, வேதியியல் மாணவர்கள், சுற்றுச்சூழல் அறிஞர் மாதவ் காட்கில், அதுக்கப்புறமா எண்கள் பற்றிய ஒரு கட்டுரை, அறிவியல் மனப்பான்மை வளர வேண்டும் அப்படின்னு ஒரு சிறந்த கட்டுரை, வீரபத்ரன் ராமநாதன் அவர்களுக்கு விருது வழங்கப்படுவது, ரஃபீல்டு விருது வழங்கப்படுவது பற்றி ஒரு கட்டுரை, அதுக்கப்புறமா உலக சுகாதார நிறுவனத்தை விட்டு வெளியேறும் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கட்டுரை எல்லாம் வெளியாகி இருக்கிறது. இது ஒரு இணைய இதழ். இன்டர்நெட்ல நீங்க கூகுள்ல போய் அறிவியல் பலகை டிஸ்மந்த் எடிஷன் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடியுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதனுடைய இதழ்களை தொடர்ந்து வழங்குவதற்கான முயற்சிகளை பண்றேன். தற்போது வரைக்கும் இது பிரிண்ட் இதழா வருவது கிடையாது. விரைவில் வரும் என எதிர்பார்ப்போம். இந்த இதழை பற்றி பார்க்க போனால் ஃபார்மர்லி பார்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்டோனமஸ் பாடி விஞ்ஞான் பிரசார், மத்திய தன்னாட்சி நிறுவனமாக இருந்த விஞ்ஞான் பிரசாருக்கு இந்த இதழ் இயங்கி வந்தது. தற்போது தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகத்தின் கீழே ஒரு தன்னுணர்வு மிக்க இதழாக அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கும் நோக்கில் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. இந்த இதழினுடைய நிர்வாக ஆசிரியராக விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் இருக்கிறார். இதழாசிரியராக திரு ஸ்ரீகுமார் அவர்கள் இருக்கிறார். இந்த இதழ் மாணவர்கள் மத்தியில சென்று சேர வேண்டிய இதழ் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். இந்த வார இறுதியில் சனிக்கிழமை நாம் தேசிய அறிவியல் தினத்தை கொண்டாட இருக்கிறோம். அதை பற்றி தான் தலையங்கமே எழுதப்பட்டிருக்கிறது. சரி, நம்ம எழுதுன கட்டுரைக்கு வந்துருவோம். செவ்வாய் கிரகத்தில் குடியேறுவோம். செவ்வாய் கிரகத்துக்கு பூமியிலிருந்து பயணம் செய்வதற்கு சுமாராக 6 மாத காலம் வரைக்கும் எடுக்கிறது. தற்போது வரை மனிதர்கள் பயணம் செய்யவில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட செவ்வாய் கிரகத்திற்கு நீங்கள் ஒரு விண்கலத்தை அனுப்ப வேண்டும் என்றால் மினிமம் 6 மாத காலம் உங்களுக்கு எடுத்துக்கொள்கிறது. ஏன்னா அந்த சுற்றுவட்ட பாதை, தூரம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது. அதை பற்றி தான் நான் இந்த கட்டுரையில தெளிவாக எழுதியிருக்கிறேன். இந்த இடத்தில் ரஷ்யா ஒரு பிளாஸ்மா அடிப்படையிலான விண்கல என்ஜினை தயாரித்திருக்கிறார்கள். ரஷ்யா தயாரித்திருக்கக்கூடிய இந்த என்ஜினுடைய சிறப்பம்சம் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். செவ்வாய் கிரகத்துக்கு செல்வதற்கான முதல் விண்கலமானது சோவியத் யூனியனால் 1962 ஆண்டு நவம்பர் 1 ஏவப்பட்டது. முதல் தடவை ஏவியது சோவியத் யூனியன் தான். அப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பனிப்போர் காலகட்டத்துல அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே ஒரு விண்வெளி போட்டியே நடந்தது. அதனால நிறைய விண்வெளி ஆராய்ச்சிகள் நடைபெற்றது அப்படிங்கிறதும் வரலாற்று முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. ஆனா இந்த சேட்டலைட், அந்த விண்கலம் வெற்றி பெறவில்லை. அதற்கு அடுத்து வந்த ஆண்டுகளில நாசாவால மரைனர் 4 எனும் விண்கலமானது வெற்றிகரமாக செவ்வாயின் சுற்றுவட்ட பாதை அடைந்தது. முதலில் அனுப்பியது சோவியத் யூனியன், வெற்றி கண்டது நாசா. 64 ஆண்டு நவம்பர் 28 ஏவப்பட்ட இந்த மரைனர் 4 விண்கலமானது செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பரப்பை அதுக்கு அடுத்த வருடம் ஜூலை மாதம் 1965 ஜூலை மாதம் 14 சென்று சேர்ந்தது. 21 புகைப்படங்களை அது எடுத்து அனுப்பியது. தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் சுமார் 18 விண்கலங்கள் செவ்வாய் கிரகத்திற்கு தற்போது வரை அனுப்பப்பட்டிருக்கின்றன. இதில் மங்கள்யானும் அடக்கம். தரைப்பரப்பில் இறங்கி ஆராய்ச்சி செய்யக்கூடிய 8 தானியங்கி வாகனங்கள், ரோவர்ஸ் என்று சொல்வார்கள், 8 ரோவர்கள் அங்கே தரையிறங்கி இருக்கின்றன செவ்வாயினுடைய நிலப்பரப்பில். இந்தியாவின் சார்பில் 2013 ஆண்டு அனுப்பப்பட்ட மங்கள்யான் விண்கலமானது சுமார் ஓராண்டு காலம் கிட்ட எடுத்துக்கொண்டது. 2014 ஆண்டு செவ்வாயின் சுற்றுவட்ட பரப்பை அடைந்து தொடர்ந்து ஒரு சுமார் 10 ஆண்டுகள் வரை அதனுடைய பயன்பாடு இருந்தது. சமீபத்துல சில ஆண்டுகளுக்கு முன்புதான் அதனுடைய செயல்பாடை அது இழந்தது அப்படிங்கிற விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்துல அமெரிக்கா, அதை தொடர்ந்து சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. இருந்த போதிலும் செவ்வாய் கிரகத்தை நீங்க அடையிறதுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாத காலம் எடுத்துக்கொள்கிறது. எனவே அந்த சவால் இருக்கிறது. ஏன்னா 6 மாத காலம் நம்ம பயணம் செய்து அங்கு போய் அதுக்கு தேவையான ஆக்சிஜன் நம்மிடம் இருக்க வேண்டும். அப்போ விண்கலத்தினுடைய அளவு பெரியதாகும், உணவு இருக்க வேண்டும். அங்கே தரைப்பரப்பில் இறங்கிய பிறகு
திரும்பி கிளம்பி வருவதற்கான ஃபியூல் பத்தி நம்ம யோசிக்கணும். அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்னால செவ்வாய் கிரகத்தில் கால் பதிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. தற்காலத்தில் இருக்கும் மின்கல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செவ்வாய் கிரகத்துக்கு பயணம் செய்வது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லாத ஒரு செயலாகவே இருக்கு. அதாவது தற்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வைத்து மனிதர்கள் போயிட்டு வர்றதுங்கிறது ஸ்லைட்லி இம்பாசிபிள். இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அதற்கு பிராக்டிக்கலா இடம் கொடுக்காது. அடுத்ததாக இப்பதான் ரஷ்யாவோட பிளாஸ்மா இன்ஜின்கள் வருது. பிளாஸ்மானா என்ன? ஒளியினுடைய அதாவது ஒரு வடிவம் தான் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சூடான அதாவது வெப்பமான காற்று அப்படின்னு இதனுடைய பொருள்படும். கடந்த வருடம் பிப்ரவரி மாதம், அதாவது இப்போ பிப்ரவரி மாதம், கடந்த வருடம் 2025 பிப்ரவரி மாதம் ரஷ்யாவின் ரோசடாம் கிரைஸ்ட் கல்வி நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி அறிக்கையில் சிறிய அணுமின் உலை மற்றும் அதிலிருந்து கிடைக்கும் மின்சாரத்தை காந்தப்புல மேக்னெட்டிக் ஃபீல்டின் மூலமாக பிளாஸ்மாவாக மாற்றி இயங்கக்கூடிய ஒரு விண்கல என்ஜினை தயாரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதாவது ஃபியூலே தேவை கிடையாது. உங்களுக்கு அணுவினுடைய ஆற்றலை பயன்படுத்தி ஒரு சின்ன அணு உலையை ஒரு ஏர்கிராப்ட்ல வைத்து அந்த விண்கலத்தின் மூலமாக அதிலிருந்து பிளாஸ்மாவை கிரியேட் பண்ணி இந்த ட்ரஸ்டை கொடுத்து விண்வெளியில டிராவல் பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். கேட்பதற்கு ரொம்ப விசித்திரமாக இருக்கிறது அல்லவா? அணுகுண்டுகள் அணு மின்சாரம் தயாரிக்க பயன்படுகிறது அணு உலை தொழில்நுட்பம். அதை டிராவலுக்காகவும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதா இந்த கான்செப்ட் அவங்க இங்க சொல்ல வராங்க. தற்பொழுது பயணம் மேற்கொள்வதற்கு 6 மாதத்துக்கும் அதிகமான சூழ்நிலையை எடுக்கும் சூழல்ல இந்த என்ஜின்கள் மூலமாக ஒரு மாதம் அல்லது 2 மாதத்துக்குள்ள நம்மளால பயணத்தை மேற்கொள்ள முடியும். தற்போது பயன்படுத்தப்படும் ராக்கெட்டுகள் விண்வெளியில் வினாடிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்துல பயணம் செய்யும். நம்முடைய விடுபடு வேகம் 11 கிலோமீட்டர் பெர் செகண்டாக இருந்தாலும் கூட விண்வெளிக்கு போனதுக்கு அப்புறமா அதனுடைய வேகம் குறைக்கப்படுகிறது. ஆனால் ரஷ்யாவின் இந்த ராக்கெட் என்ஜின்கள் ஹைட்ரஜன் அணுக்களை முடுக்குவித்து வினாடிக்கு 100 கிலோமீட்டர் எனும் வேகத்தை அடைய முடியும், அதிகபட்சமாக அடைய முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள். இதுவரைக்கும் இந்த திட்டமானது பரிசோதனை நிலையில் தான் இருக்கிறது. இதனுடைய மாதிரிகள்லாம் முழுமையாக வெளியாகவில்லை. விண்வெளியில பரிசோதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ரஷ்யா வடிவமைத்திருக்கும் இந்த பிளாஸ்மா அடிப்படையிலான என்ஜின்களுக்குள் சிறிய அளவிலான 1 ஜிகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய அணு உலைகள் பயன்படுத்தப்படவிருக்கின்றன. அதாவது 1 ஜிகாவாட் மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய அளவுல அணு உலைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த அணுவிலிருந்து கிடைக்கும் சுமார் 500 மெகாவாட் அளவிலான மின்சாரமானது காந்தப்புலத்தை பயன்படுத்தி பிளாஸ்மா மாற்றும். 1 ஜிகாவாட், அதாவது 1000 மெகாவாட் 1 ஜிகாவாட். இருந்தாலும் நம்ம அதை ஃபுல் ட்ரஸ்ட்ல ஃபுல் இதா தயாரிக்க போறது கிடையாது. கொஞ்சம் குறைவா தான் தயாரிப்பாங்க. அப்போ 500 மெகாவாட்டுங்கிறது இவங்களுடைய ஒரு பர்டிகுலர் லிமிட்டா வச்சிருக்கிறாங்க. இதன் மூலம் 6 நியூட்டன் வரையிலான வெளிப்புற அழுத்தத்தை வழங்க முடியும். தற்போதைய அளவில் இந்த என்ஜின் ஆனது பரிசோதனை கூடங்களில் பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. அதாவது இந்த டெஸ்ட் ஃபீல்ட் அவங்களுடைய லேபரட்டோரிஸ்ல இதை டெஸ்ட் பண்ணி இருக்காங்க. 2030ஆம் ஆண்டுக்குள் விண்வெளிக்கு இந்த என்ஜினை செலுத்தி பரிசோதிக்க ரஷ்யா திட்டமிட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 4 ஆண்டுகளுக்குள்ள விண்வெளியில ஒரு விண்கலத்தை இந்த என்ஜின் மூலமாக அனுப்பி பரிசோதிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தில் இன்னும் பல முன்னேற்றங்கள் தேவைப்படுகின்றன. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் போது அதில் பயன்படுத்தக்கூடிய என்ஜின்களை பல முறையாக பரிசோதித்து அனுமதி பெற்ற பிறகுதான் பயன்படுத்துவாங்க. ரஷ்யா தயாரித்திருக்கும் இந்த என்ஜின் இன்னும் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளாவது வெவ்வேறு விண்வெளி ஆராய்ச்சி திட்டங்களில் பரிசோதிக்கப்படும். அதன் பிறகு செவ்வாய் கிரகத்திற்கு செல்லக்கூடிய திட்டத்தில் பயன்படுத்தப்படலாம். அணு உலைகளை பயன்படுத்துவதால் அதிலிருந்து கசிவுகள் ஏற்படாமல் தடுப்பது, வேகத்தை கட்டுப்படுத்துவது, செவ்வாய் கிரக தட்பவெப்ப நிலைகளில் தாக்குப்பிடிப்பது போன்ற பல்வேறு சோதனைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. எப்படிதான் இருந்தாலும் வரும் 5 ஆண்டுகளில் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அழைத்து செல்வதற்கான ஒரு தெளிவான திட்டம் கிடைக்கும். இன்னும் 5 ஆண்டுகள்ல இதனுடைய ஒரு சிறந்த தெளிவான திட்டத்தை நம்மால் பெற முடியும் அப்படின்னு நம்பலாம். இந்த தகவல் ஆக்சுவலி சயின்ஸ் இதழில் வெளியாகி இருந்தது. பல ஆய்வு கட்டுரைகளும் வெளியாகி இருந்தது. நான் அதை படிக்கும்போது இதை ஏன் நாம் தமிழில் எழுதக்கூடாது அப்படின்னு தோன்றியது. அதற்காக இதனுடைய ஆசிரியர், அறிவியல் பலகையினுடைய ஆசிரியர்கள் இருக்கிறது. அறிவியல் பலகை ஒரு ரெப்யூட்டபிள் சயின்ஸ் மேகசின் இன் தமிழ். கண்டிப்பாக மாணவர்களும் அறிவியல் மீது ஆர்வம் கொண்டவர்களும் நிச்சயமாக வாங்கி படிக்க வேண்டிய ஒரு இதழ். நிறைய அறிவியல் கருத்துக்களை உங்களால் இங்க தெரிந்து கொள்ள முடியும். அண்ட் ஆல்சோ which is way too useful to learn more and more stuff. ஏன்னா இங்க ஒரு கட்டுரை இருக்கிறது, ஏஐக்கும் மேலே ஏஐ குவாண்டம்.
குவாண்டம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை பற்றி ஒரு கட்டுரை துறைசார் நிபுணர்களால் எழுதப்படுது. நான் மட்டும்தான் இதுல எழுதுறதுல கல்லூரி மாணவர்கள்லாம் ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அதுல என்னை போல லிமிட்டடான பர்சன்ஸ் தான் கல்லூரி மாணவர்கள். மிச்சம் எல்லாருமே ஐஐடி ப்ரொஃபசர்ஸ், பல துறைசார் நிபுணர்கள், அறிவியல் எழுத்தாளர்கள் அப்படிப்பட்டவங்க எல்லாம் எழுதுறாங்க. ஒரு மதிப்புமிக்க ஒரு இதழ், அதுவும் இணைய இதழா இலவசமாக கிடைக்கிறது. இலவசமா உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்குது. நீங்க அப்படி ரொம்ப மாணவர்களுக்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி, இல்ல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, தனியார் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, இதை ஒரு 2, 3 பிரதிகள் நீங்களே உங்களுடைய பிரிண்டர்கள்ல பிரதி எடுத்து மாணவர்கள் கையில கொடுக்கலாம். இது ஒரு நல்ல அறிவியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இதனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு கட்டுரைகளையும் மாணவர்களிடம் கொடுக்கலாம். விவாதத்தை ஏற்படுத்த சொல்லலாம். இந்த கட்டுரைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஏன்னா இது போன்ற தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கிறது. கட்டுரைகளை கூட நாங்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸின் உதவியோடு தான் எழுதுகிறோம். அறிவியல் எழுத்தாளராக நான் ஏஐ உதவியுடன் தகவல்களை பகுப்பாய்வு செய்து எழுதுகிறேன். ஆனாலும் நாம் ஒரு அறிவியல் அறிவை பெறுவதற்கு இதழ்கள் முக்கியமானவை. எந்த அளவுக்கு நம்ம தொழில்நுட்பத்தை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த அளவுக்கு தீஸ் கைண்ட் ஆஃப் பேப்பர்ஸ் வேல்யூஸ் மோஸ்ட். ஸோ படித்து பாருங்கள். தொடர்ந்து இது போன்ற அறிவியல் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் யூ கேன் டைரக்ட்லி கான்டாக்ட் மீ ஆன் தி கமெண்ட் பாக்ஸ். தொடர்ந்து நான் இது தொடர்பாக பதிவிடுகிறேன். என்னுடைய இது போன்ற 100கணக்கான கட்டுரைகளையும் உங்கள் மத்தியில் கொண்டு வந்து இணைய வழிப்படுத்துவதற்கான ஒரு திட்டமும் வச்சிருக்கிறேன். எப்பப்போ டைம் கிடைக்குதோ இது போல நாம் தொடர்ந்து பேசுவோம். இது போல பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. அன்றாட வாழ்வில் இயற்பியல் அப்படிங்கிறத பத்தி ஒரு புத்தகத்துக்கான ஏற்பாடுகளையும் செய்துகிட்டு இருக்கிறேன். அண்ட் ஆல்சோ யூடியூப்ல இது போன்ற வீடியோஸ் போடுறதுக்கு, இன்னும் ப்ரொஃபஷனலா போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஆர் ரெடி ஆர் எனி கைண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ல அறிவியலை ப்ரமோட் செய்வதற்கு, தன்னலம் பாராமல் அறிவியலை பரப்புவதற்கு நீங்கள் தயாராக இருந்தாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதற்கான ஒரு குழு, அதற்கு வழிகாட்டுவதற்கான குழு, உங்களுக்கு உதவுவதற்கான குழு எங்களிடம் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய தொழில்நுட்ப அறிவு எங்களுக்கு தேவைப்படும். இதெல்லாம் பத்தி தொடர்ந்து வரக்கூடிய வீடியோஸ்ல அது ஒரு பெரிய டாபிக்கா இருக்கும். எனிவே இந்த இதழப்போடைய லிங்க் நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். போய் டவுன்லோட் பண்ணி பாருங்க. சும்மா படிச்சு பாருங்க. முடிந்தால் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஏதாவது ஒரு கட்டுரை, என் கட்டுரை படிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லலை, ஏதாவது ஒரு கட்டுரையை ஏதாவது ஒரு இதழ்ல இருந்து எடுத்து படிச்சு பாருங்க. கொஞ்சம் அறிவியலின் ஒரு அப்பாற்பட்ட விஷயங்கள் தமிழ்லையும் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஜேர்னலுக்கு ஈக்குவலா தமிழிலும் அறிவியல் பலகை இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் எத்தனையோ அறிவியல் இதழ்கள் இருக்கிறது. தொடர்ந்து படியுங்கள், தொடர்ந்து கேளுங்கள், தொடர்ந்து அறிவியலை சிந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்புடன் ஸ்ரீ காளேஸ்வரன்.